பக்கத்தில் ஒரு மாங்காய் வைக்கிறேன். நான் ஒரு வேளை எதிரி கையால் மாண்டு வடித்து விட்டால் அந்த மாங்காய் உடைந்து ஒரே நேரத்தில் எல்லாம் நடந்தால்தான் உங்களுக்கு ஆபத்தியை அறிந்து கொள்ளலாம். போதுமா? சென்று வெற்றியோடு நான் மட்டும் இருந்தால் போதுமா? என்னுடைய பிள்ளைகள் 4 பேரும் கூப்பிடுகிறேன். எதற்கு அழைத்தீர்கள்? அழிக்க வேண்டும். தேவர்களுக்கு அதிகமாக தொல்லை கொடுக்கிறார்கள். அவர்கள் அழிப்பதற்காக நம்முடைய படைக்கு
தெற்கு நோக்கி சமுத்திரத்தின் நடுவுல அந்த ரத்னாபுரியில் வாழக்கூடிய அசுராஜே அந்த வாதாடி போன அசுரனை அழிக்க வேண்டும். நான் என்னுடைய மனிதர்களை நினைவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். சாமி நீங்க வெற்றிகரமா போய் வர வேண்டும். ஆமாங்க, நான் காத்து கொண்டு இருப்பேன். நீங்க எப்ப வருவீங்க? சரியா உத்தரத்துக்கு ஏன் போறேன்? வெற்றிகரமா சென்று பாருங்க. என்ன இல்லைங்க, அப்படியாகட்டும். உடவா கூடாது. அது போனால் போகட்டும், நான் புறப்பட வேண்டும். கடற்படையில் சொல்லக்கூடிய யாரு? கடல்ல படித்திருக்கிறது நாராயணன். அந்த நாராயணன் வேண்டும். கடல் தாண்டி பள்ளி கொள்ளக்கூடியவன் நாராயணன். இந்த நாராயணம் ஆசீர்வாதம் வாங்கினார். நம்ம இந்த கடவுளை இருக்கலாம். நாம தேவர்களுக்காக படையெடுத்து வந்திருக்கோம். இந்த வக்கால மொழி நாராயண கண் பிடிக்காமல் இந்த பள்ளி கொண்டு இந்த கடலிலே பாம்பு மேல பள்ளி கொண்டிருக்கிறான். பாம்பனைகள் பள்ளி கொண்டிருக்கும் இந்த பரந்தாமனை சும்மா எடுத்து எடுத்த கௌத்தன் பார்க்கணும். ஆமா, பொறுமையா போவே கூடாது. எட்டி பள்ளி 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 கொண்டு இருக்கக்கூடிய பள்ளி பள்ளி என்ன பள்ளி பார்த்தா பள்ளி என்று அறிவித்தாயா? பள்ளியா பார்த்து பள்ளின்னு சொல்லலாம். பள்ளின்னு சொன்னாரோ அதனால இனிமேல் உங்களுக்கு ஒரு கேவலமான பேர் பள்ளி. பள்ளி உன்னை நாங்க கடலை தாண்டறதுக்கு அனுக்கிரகம் செய்ய போறோம் இல்லையா? ஒரு யுத்தத்துக்கு வந்தா எதிராளியிடம் தூது விடுறோம். வந்திருக்கிறார் நாடு அவர் மதிக்கிறது. அடுத்தபடியா அவரும் மதிக்கிறது. அடுத்தபடியா புரிச்சொல் புரட்சியாக இவருடைய அம்மா மகளே தனியாக போக வேண்டாம், எங்கு போனாலும் ஒரு துணையாக வந்திருக்கிறார். அந்த காமாட்சி அம்மன் நேர போய் புரிச்சொல் புரட்சியாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு கேவலமாக பேசிக்கலாம். அப்புறம் பால் மோர் செய்ய வேண்டும் எழுச்சியா போய் அது அவ்வளவு சிரித்து அதுக்குள்ள அடக்கிற பலரும் சிரிப்புகளே இருந்து போனார்கள். பிறகு அவன் நம்ம கிடந்து யுத்தத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான். இப்போ நம்ம சண்டைக்கு போகணும்னு சொல்றோம். நான் என்ன சொல்றோம் புரியுதா? நீதான் நம்முடைய படையெல்லாம் மாற்றி செய்ய வேண்டும். படையெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்க வேண்டுமோ ராஜர்கள் மாளிகையாக யுத்தம் செய்வார்கள். அவர்கள் வெல்வதற்கு காரணமாக நம்முடைய படை சிறாமல் படையை நீதான் ஆட்சி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டுமா?
நீங்க எது சொன்னாலும் செய்யறேன். நம்மளுக்கு தான் டாடி வலிக்கு பேசு நம்மளே சண்டை பண்ணி அவனை குத்தணும். பூரா பண்றான் பூரா பண்றேன். சொல்லுமா தம்பி கிடையாது. ஆமா நாலாவது பிள்ளை அப்படியே சாகணும். ஆமா தம்பி சாப்பாடு வெற்றி காலப்பதே கிடையாது. இதோ மலையாளம் இருக்குது. மலையை வடிக்கின்றேன். வீரமாக என்ன நான் பார்த்துட்டு போ.
தெரிஞ்ச பாட்டு சண்டை முடிச்சு வித்தியாசம் வந்து கை வச்சு அதே மாதிரி அண்ணன் சொல்லிட்டு போயிட்டு தப்பித்து ஓடுகிறாயா இப்போது ஒரு மலையை போட்டு சாகடித்து நிற்பார் மலையை இப்போது பச்சமாக இருந்தாரா மழை கொண்டு என்னை வீழ்த்தி விட்டாயா ஆமைதான் இப்ப என்ன செய்வது தெரியுமா அது வார்த்தாயா இப்போது மரமாக இருக்கிற என்ன செய்ய என்ன மச்சமா மீனா மாறினானா சத்தமா பேசுறேன் சொல்லுங்க அண்ணா மீனாவே மாறினான் நான் நாளைய போச்சுறேன் இப்போது மரமாக மாறிவிட்டான் நான் தம்பி வரேங்க அண்ணா டேய் அவன் மரமா மாட்டானா ஆமாடா அவனே வெட்டி வெட்டி விட்டு மரத்தை எப்படி மரமாயிட்ட போடாடி போட்டு உடனே தப்பிக்க விடுகிறா அது தெரிகிறதே மலை அந்த மலைக்குள் மீனாக மாறிவிட்டான் மரமாக மாறினான் இப்பொழுது மலையில நண்டாக மாறி போய்விட்டான் நான் கண்டுபிடிக்கிறேன் சந்திக்க போறோம் நன்றாக ஓடி இந்த வலை விடலாமா இந்த பூனை கிளர்ச்சி பாறகள் மேலே அண்டி வழியிலே கை வீட்டி எங்க போனாலும் இது என்ன ஆச்சரியம் இந்த வழியாக வரும்போது ஒரு பூனை ஒன்று இருக்கு இதுக்கு இது நமக்கு தான் தகுந்தது சிவபெருமானத்தை 100 தேவ ஆண்டு சாகாம பெற்றான். எத்தனை நாள் வருகிறான்? நான் பத்திரிகையை பிறந்தவன். அது மட்டுமில்லை 100 தேவ வருடம்
நான் வளர்த்தவன். ஆகையினாலே அவனை அழிப்பதற்குண்டானது. என்னுடைய திறமையினாலே அவனை அழித்தேன். இந்த அனைத்து உலகம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டது. இருந்த போதும் என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் ஜெயம் என்று சொல்லக்கூடியவன் இந்த மாதாவுக்கு முப்பாட்ட தேவனுக்கு படையெடுத்து சென்று அக்கினி அவன் அடிச்சு கையை ஒடிச்சுட்டான். அக்கினி தேவன் ஒரு கை ஊனமாகவே இருக்கிறான். அந்த அக்கினி தேவன் தான் அடுத்த பிறவிலே மூன்றாவது பிறவிலே வன்னியனாக பிறந்திருக்கிறேன். உலர் ஆட்டுக்கடா வாகனமே இப்போது வன்னியனுக்கு அக்கினி குதிரையாக வந்து பிறந்தது. அந்த அக்கினி தேவனே வன்னியனாக பிறந்திருக்கிறான். ஏன் தன் பாட்டன் முப்பாட்டன் ஜெயன் என்றவனை மறுபடி பழி வாங்க வேண்டும். அவனுடைய பாட்டன் ஜெயன் என்று சொல்லக்கூடியவன் அக்கினியன் கையில் எடுத்தான் அல்லவா? அதனால் அவன் பேரனாகிய இந்த மாதாக்கு சொன்னாய், நானே கொள்ளுவேன் என்று அடுத்த அவதாரம் பிறகு எடுத்து அக்னிதேவன் மாதாக்கு சொன்ன பிள்ளை சரி வாங்க அப்பா போலாமா? நம்ம வீட்டுக்கு போலாம். நீ மட்டும் பூல் பாட்டு போட்டுக்கிறேன். தச்சு சொல்ல வாங்க.